அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய ஒரு அழகிய செய்தி. பொய் பற்றி இஸ்லாம் சொல்வது என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீங்கள் காணாத ஒன்றை கண்டதாக கூறுவதும், அதாவது நம்ம நேரிலோ அல்லது கனவிலோ, சில பேர் கனவு காணுவாங்க. கனவுல தன் காணாத ஒன்றை நான் கனவுல கண்டதாக சொல்வதும் சரி, நேரில் பார்க்காத ஒன்றை பார்த்ததாக சொல்வதும் சரி, தந்தை அல்லாத ஒருவரை தன் தந்தை என்று சொல்வதும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் மீது அவர் கூறாத ஒன்றை கூறியதாக அல்லாஹ்வுடைய தூதர் மீது இட்டுக்கட்டுவதும் சரி, பொய்களில் மிகப்பெரிய பொய்யாகும், மிகப்பெரிய பாவமாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். பொதுவாக பொய் என்பதே பாவமான காரியமாகும், இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டதாகும். ஆனால் 3 காரியங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி வழங்கியிருக்காங்க. நீங்கள் 3 விஷயத்தில் பொய் சொல்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி கொடுத்துருக்குறாங்க. எந்தெந்த விஷயம்னா, 2 மக்கள் ஒரு சமூகத்திடையே சமாதானத்தை நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு பொய் சொல்லலாம், ஆகமானதாக கருதப்படுகிறது. மேலும் தன் குடும்பத்தாரிடம், கணவன் மனைவியிடம், மனைவி கணவனிடம், தன் குடும்ப உறவுகளிடம் உறவுகளை பேணுவதற்காக சொல்லக்கூடிய பொய் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. போர்க்காலத்தில் அதாவது போர்னா வாழ்வா சாவாங்கிற பகுதி, அந்த சூழ்நிலையில் நீங்கள் சில தந்திரத்திற்காக, வெற்றிக்காக சில பொய்களை சொல்வதற்கு ஆகமானதாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த 3 விஷயங்களை தவிர நீங்கள் பொய் பேசுவது தடை செய்யப்பட்டதாகவும் பாவமான காரியமாகும் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்ல விஷயத்துக்கு பொய் சொல்லி 2 மக்களிடையே, 2 சமூகத்திடையே இணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு பொய் சொல்வதற்கு அனுமதி இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.